கோயில் ஹராம் என்ற சொல்லை பயன்படுத்திய அன்வார் அதற்கு இந்தியர்கள் மத்தியில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டதை இதற்கு முந்தைய காணொளியில் பதிவிட்டிருந்தோம். அதேபோல் மகாதிர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கிளிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் இந்தியர்கள் மத்தியில் மகாதீரும் மன்னிப்பு கேட்டதையும் ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டி அன்வாரும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கோரியிருந்தான். மேலும் அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படாமலே அன்வார் விடுதலை ஆனதாக தவறான தகவலை மகாதீர் ஊடகவியலாளர்களிடம் சொல்ல, அப்படியானால் அன்வார் ஹராமான பிரதமரா என ஊடகவியலாளர் ஒருவர் கேட்க, அதற்கு மகாதீர் உட்பட அனைவரும் நக்கலாக சிரித்ததையும் ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் மகாதீரின் அந்த கூற்று முற்றிலும் தவறானது என்று நிஜத்தை நம்மிடையே பகிர்ந்தார் ஓம்ஸ்பா தியாகராஜன். அன்வார் விடுதலையில் உண்மையில் என்ன நடந்தது? நஜீப் வீட்டுக்காவல் விவகாரத்தில் அன்வார் உண்மையில் துரோகம் இழைத்து விட்டாரா என்கிற கேள்விகளுக்கும் பதில் தந்தார் ஓம்ஸ்பா தியாகராஜன். நஜீப் வீட்டுக்காவல் விவகாரத்தில் தற்போதைய பிரதமர் அன்வார்தான் மாமன்னரின் கூடுதல் உத்தரவை மறைத்து விட்டது போல பலரும் கூக்குரல் இடுகிறார்கள். ஏதோ அன்வார்தான் சதி செய்ததைப் போல கதைகளை திரிக்கிறார்கள். உண்மையில் அன்வார் சிறைச்சாலையில் இருந்தபோது அன்வாருக்கான அன்றைய மாமன்னரின் பொது மன்னிப்பு கடிதம் தொடர்பாக நஜீப் தான் மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலையை செய்து மாமன்னரின் முன்னால் தலைகுனிந்து நின்றார் என்று திடுக்கிடும் தகவல்களை கூறி நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறார் ஓம்ஸ்பா தியாகராஜன். அன்வார் சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் அவரை விடுவிக்கவும் சீர்கெட்டுக் கொண்டிருக்கும் நாட்டை மீட்டுக் கொண்டு வரவும் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட நிலையில் நானும் நண்பர்கள் சிலரும் மாமன்னரை சந்திக்கும் முயற்சியை மேற்கொண்டோம். அப்போது கிளந்தான் சுல்தான் பேரரசராக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக மாமன்னரின் தாயாரும் முன்னாள் பேரரசியாருமான அவரை சந்திக்க பாதை வகுத்து கொடுத்தவர்கள் எனது குத்தகையாளர் டத்து ரிக்கியும் எனது நண்பர் வெற்றி வீரனும் தான். அவர்கள் இல்லை என்றால் இந்த சந்திப்பு நடந்திருக்காது. அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இருவரின் முயற்சியிலும் மாமன்னரின் தாயாரை சந்தித்தோம். நாட்டின் நிலைமை குறித்தும் அன்வாரின் விடுதலை குறித்தும் பேசினோம். பல முறை இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. நாங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கே கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகின. இறுதியில் அவரும் உண்மை நிலையை உணர்ந்து பேரரசருடன் பேசுவதாக உறுதியளித்தார் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். அதோடு இது நோன்பு காலம் என்பதால் அந்த நேரத்தில் அரண்மனையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் ஓம்ஸ்பா தியாகராஜன். உண்மையில் நோன்பு காலத்தில் கிளந்தான் அரண்மனைக்கு சென்றது மறக்க முடியாத அனுபவம். அன்று அந்த தாயாரது கவனிப்பும் வரவேற்பும் எங்களை மெய் சிலிர்க்க வைத்தது என்று அந்த சம்பவத்தை நெகிழ்ச்சியோடு நம்மிடம் விவரித்தார். அந்த நாளை மறக்கவே முடியாது. அது நோன்பு காலம். அரண்மனைக்கு சென்றதும் இன்முகத்தோடு மாமன்னரின் தாயாரும் முன்னாள் பேரரசியாருமான அவர் எங்களை வரவேற்றார். மூவரும் அமர்ந்து மாமன்னரின் தாயாருடன் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு சில மணி நேரம் கழித்து உணவருந்தும் அறைக்கு எங்களை அந்த தாயார் அழைத்து சென்றார். அங்கே உணவு மேஜையில் உணவு தட்டுகள் எல்லாம் மூடி வைக்கப்பட்டிருந்தன. நோன்பு திறக்கும் வரைக்கும் உணவு தட்டுகள் எல்லாம் மூடி வைக்கப்பட்டிருப்பது வழக்கம்தான். நோன்பு திறக்க இன்னும் நேரம் இருக்கிறது என்பதால் அவை மூடியே வைக்கப்பட்டிருந்தன. நோன்பு திறப்பதற்கு முன் ஒருபோதும் அவர்கள் மூடியை திறக்க மாட்டார்கள். அது அவர்கள் மார்க்கத்தின் மாண்பு. ஆனால் அந்த தாயாரோ ஒவ்வொரு தட்டாய் திறக்கிறார். எங்களை சாப்பிடுங்கள் என அமரச் சொல்கிறார். எனக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நோன்பு காலம் என்பதால் உணவருந்தாமல் வயிற்றை பட்டினி போட்டு இறை வழிபாட்டை கடைபிடிக்கிறார்கள் அவர்கள். பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் அவர்களின் முன்னால் எப்படி நாம் சாப்பிட முடியும் என்று தயங்கினேன். ஆனால் அந்த தாயாரோ கருணையோடு எங்களை அணுகி சாப்பிடுமாறு வற்புறுத்தினார். நான் எங்கள் நிலைமையை எடுத்து கூறினேன். காலையில் இருந்து உணவருந்தாமல் புனித நோன்பினை கடைபிடிக்கும் உங்கள் முன்னால் எப்படி நாங்கள் சாப்பிடுவது என்று கூறினேன். அதற்கு அவரோ, உண்மையான சந்தோஷம் என்பது இன்னொருவருக்கு உணவளித்து அதை பார்த்து மகிழ்வதுதான். நோன்பு காலத்தில் இன்னொருவரை பட்டினி போடக்கூடாது. நோன்பு காலத்தில் மற்றவர்களுக்கு உணவளிப்பதுதான் சிறந்த நோன்பு. எனவே இந்த நோன்பு காலத்தில் உங்களுக்கு உணவு கொடுத்து அதை பார்த்து ரசித்து நாங்கள் திருப்தி கொள்வதுதான் எங்களுக்கான பாக்கியம். எங்கள் மார்க்கம் சொல்லும் வழியும் அதுதான் என எங்களை ஒரு வழியாக சாப்பிட வைத்தார்.
அவரே அன்பொழுக பரிமாறி அன்னமிட்டது எங்களை நெகிழச் செய்தது என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். மார்க்கத்தின் மாண்பு உணர்ந்த இது போன்ற மனிதர்கள் எங்கே? இன்று கோயிலை இடிக்கப் போகிறேன் என்று சொல்லும் மதிகட்டவர்கள் எங்கே என ஓம்ஸ்பா தியாகராஜன் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதனிடையே நாங்கள் சொன்ன விவகாரம் மாமன்னரின் தாயார் மூலமாக மன்னரிடம் எடுத்துச் சொல்லப்பட்டதாக அறிகிறேன். சுமார் 6 மாத காலம் காத்திருந்து நிதானமாக சூழலை எடுத்துச் சொல்லி இருக்கிறார் மாமன்னரின் தாயார் அவர்கள். அதன் பின்னர் மாமன்னரும் நாட்டின் நிலைமையை அலசி ஆராய்ந்து நாட்டின் சூழலை புரிந்து கொண்டு மலாய் ஆட்சியாளர்களின் கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் என்றே அறிகிறேன். அந்த கூட்டத்தில் நாட்டின் சூழலை புரிந்து கொண்டு அடுத்த பொது தேர்தல் குறித்து ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோளும் வைக்கப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்கள் கூட்டம் 3 முறை ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் 3வது ஆட்சியாளர் மன்ற கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்ட பின்னரே அன்வாருக்கான பொது மன்னிப்பு கடிதம் வழங்கப்பட்டதாகவும் அறிகிறேன். அதன் பின்னர் ஆட்சியாளர் மன்றத்தின் ஒருமித்த முடிவுக்கு பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தை கலைத்த 60 நாட்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது நியதி. உடனே அன்றைய பிரதமர் நஜீப்பை மாமன்னர் அழைத்து பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறார். அதோடு அன்வாருக்கான பொது மன்னிப்பு கடிதமும் மாமன்னரால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இங்கேதான் நஜீப்பின் சுயநலம் வெளிப்பட்டது என்று நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக விவரித்தார் ஓம்ஸ்பா தியாகராஜன். நஜீப்பிற்கு உண்மையில் அன்வார் குறித்த பொது மன்னிப்பு கடிதம் பேரிடியாய்தான் இருந்திருக்கும். அதுவும் தேர்தலுக்கு முன்னர் அன்வார் விடுதலை என்பது ஜீரணிக்க முடியாத வலியாய் நஜீப்பை படுத்தி இருக்கும். ஒருவேளை அன்வார் தேர்தலில் போட்டியிடக் கூடுமோ என்ற அச்சத்திலேயே அன்வாரை விடுவிக்கும் அரச உத்தரவை பெற்ற நஜீப் பெரும் சோகத்துடன் அன்வார் இருக்கும் மறுவாழ்வு மையம் சென்று அவரை சந்திக்கிறார். ஏதோ இவர்தான் அன்வாரை விடுவிக்க முயற்சிகள் எடுத்ததைப் போல அன்வாரிடம் பேசுகிறார். நான் மாமன்னரிடம் எல்லாம் பேசிவிட்டேன், நீங்கள் ஒன்று மட்டும் செய்தால் போதும், அதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அரசியலில் இருந்து முழுவதுமாக நீங்கள் விலகிக் கொள்வதாக ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான் என நஜீப் அன்வாரிடம் பொய்களை கட்டவிழ்க்க அதை உணர்ந்து கொண்ட அன்வார் நஜீப்பின் கோரிக்கையை மறுத்து விடுகிறார். அதன் பிறகு ஆத்திரத்தில் திரும்பிய நஜீப் அவரது நண்பரான தான்ஸ்ரீ நல்லாவை அழைத்து, உங்கள் கூட்டாளிதானே அன்வார், அவரிடம் போய் பேசுங்கள் என சொல்கிறார். அதற்காக தான்ஸ்ரீ நல்லா என்னை வந்து அணுகி அன்வாரை சந்திக்க வேண்டும் என்றார். நஜீப் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறாரா? நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றேன் நான். உங்களுக்கு தெரியாத அன்வாரா? மறந்து விடுங்கள் தான்ஸ்ரீ, அது நடக்காத காரியம் என்று நான் சொன்னதும் அவர் பின்வாங்கி விடுகிறார். இதற்கு மத்தியில் பொது தேர்தல் வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நஜீப்பிற்கு ஒரு பயம். அன்வார் மன்னிப்பு பெற்றால் ஒருவேளை தேர்தலில் போட்டியிடக்கூடும், பின்னர் எல்லாமே மாறிவிடும். எனவே நஜீப் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பேரரசரின் உத்தரவை சிறிது மதிக்காமல் காலம் கடத்தினார். அன்வார் வெளியில் வந்துவிடக் கூடாது, தேர்தலில் போட்டியிட்டு விடக் கூடாது என்பதில் குறியாக இருந்தார். அதற்காக வெளியூர் எல்லாம் போய் இழுத்தடித்தார். வேட்புமனு தாக்கல் நாள் வரும் வரைக்கும் நஜீப் மாமன்னரை சந்திக்கவே இல்லை. பின்னர் வேட்புமனு தாக்கல் நடந்து முடிந்தது. ஆனால் நஜீப் செய்த துரோகத்தால் அன்வார் இன்னும் சிறைச்சாலையில் தான் இருந்தார். இதனால் மாமன்னருக்கும் நஜீப் மீது அதிருப்தி ஏற்பட்டதாக அறிகிறேன். ஒரு வழியாக மாமன்னரை சமாளித்து தேர்தலை எதிர்கொண்டார் நஜீப். ஆனால் படு தோல்வியை சந்தித்து பதவி இழந்தார். மாறாக பக்கத்தான் தலைமையில் மகாதீர் பிரதமரானார். ஒருவேளை மாமன்னர் கொடுத்த கடிதத்தை நஜீப் முறையாக கையாண்டிருந்தால், ஒருவேளை அன்வாரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நஜீப்பிற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்பில்லை. ஏனெனில் நஜீப் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி சிறையில் தள்ளியது மகாதீர் தான். இது முழுக்க முழுக்க மகாதீரின் சூழ்ச்சிதான். அதேபோல் மகாதீர் பிரதமர் ஆனதற்கும் நஜீப்பின் சூழ்ச்சி காரணமாக அமைந்துவிட்டது. அப்போது அன்வார் பிரதமராக இருந்தால் காட்சிகள் மாறி இருக்கும். நஜீப் இப்படி கவலைப்பட தேவையில்லை. யாரையும் பழிவாங்கும் எண்ணம் அன்வாருக்கு இருந்ததில்லை. மாறாக நியாயமான காரணங்கள் இருந்தால், எதிரியாக இருந்தாலும் அன்வார் உரிய நடவடிக்கை மேற்கொள்வார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், நான் நஜீப்பின் துணைவியார் டத்தின்ஸ்ரீ ரோஸ்மா அவர்களை சந்திக்க சென்றதுதான். அன்வார் பிரதமர் ஆனதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இது. வீட்டுக்காவல் உத்தரவு தொடர்பாக பாடாங்சராய் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டத்தோ கோபாலகிருஷ்ணனுடன் நஜீப்பின் இல்லத்திற்கு சென்றேன்.
நாங்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு ரோஸ்மா மெய்சிலிர்த்து போனார்கள். அதோடு நஜீப்பின் நெருங்கிய நண்பரான லோக்மான் அடாமிடமும் தெரிவித்தேன். அன்றைய சுல்தானாக இருந்த பகாங் சுல்தான் நஜீப்பின் மன்னிப்பு கடிதம் குறித்து பேசுவதற்கு 8 மாதங்களுக்கு முன்னரே நான் இது குறித்து அவர்களிடம் பேசினேன். ரோஸ்மா உண்மையில் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்பது எனக்கு தெரியும். அதன் பிறகு இந்த விவகாரம் எப்படி திசை மாறியது என்பதுதான் கேள்விக்குறி. இப்போது சொல்லுங்கள், யார் செய்தது துரோகம், யார் துரோகி என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். அன்வார் விடுதலை தொடர்பான முயற்சியில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் ஓம்ஸ்பா தியாகராஜன் நம்மிடையே பகிர்ந்தார். இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் ஒருமுறை அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் குலசேகரனை சந்தித்தேன். அவர் எனது இந்த முயற்சியை அலட்சியமாக நினைத்தார். அன்வாருக்கு பொது மன்னிப்பு என்பது கிடைக்காது, அதெல்லாம் நடக்காத காரியம் என்றார். அது வீண் முயற்சி என்றும், தான் ஒரு வழக்கறிஞர், சட்ட விவகாரங்கள் எல்லாம் தமக்கு தெரியும் என்றும் கூறினார். ஆனால் அன்வார் விடுதலை ஆனார். குலசேகரன் அதன் பிறகு என்னை சந்திக்க நெடு நாட்களானது. ஒரு முறை சந்தித்தோம். அப்போது நான் அவரிடம் கேட்டேன், அன்வார் வெளியில் வர முடியாது என்று சொன்னீர்களே, இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்றேன். அவரோ, இது நான் சொல்லவில்லை, 2 பேர் அப்படி சொன்னார்கள். நடக்காத ஒன்றுக்கு ஏன் இப்படி நேரத்தையும் பணத்தையும் வீணாக செலவு செய்கிறார் என்றார்கள். அன்வார் இப்போதைக்கு வெளியில் வரவே முடியாது என்று அவர்கள்தான் சொன்னார்கள் என்றார். அந்த 2 பொறாமைக்காரர்கள் யார் என்பதையும் அவர்களின் நல்ல எண்ணத்தையும் அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். அதோடு அன்வார் விடுதலை தொடர்பாக முயற்சிகள் நடக்கிறதா என்று நூருல் இசாவிடம் கேட்டபோது கூட அப்படி எதுவும் இல்லை என்பது போல்தான் நூருலும் பதில் சொன்னார் என்று குலசேகரன் கூறியதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். இப்படி திரைமறைவில் நாட்டின் நல்லாட்சிக்காக ஒரு தலைவரை வெளியே கொண்டு வர இயங்கியதில் பெரும் பங்கு இப்படி ஒரு இந்திய தலைவருக்கும் உண்டு என்பது நிச்சயம் நம்மில் எவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இந்தியர்களின் வாக்குகள் எப்படி நாட்டின் 10வது பிரதமரை அரியணையில் அமர வைத்ததோ, அதே போல் ஒரு இந்தியரின் முயற்சிதான் அந்த தலைவரை பிரதமராக்கி அழகு பார்த்தது என்றால் அது மிக இல்லை. மாட்சிமையின் மாண்பு கருதி அரச விவகாரம் தொடர்பாக சில விஷயங்களை சொல்வதை இங்கே தவிர்த்திருக்கிறோம். இன்னும் ஏராளமான உண்மைகள் இருக்கின்றன. வெறும் சேவையாளர் என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஓம்ஸ்பா தியாகராஜன் மலேசிய அரசியல் வரலாற்றின் சில அவசியமான பக்கங்களுக்கு சொந்தக்காரர் என்பதை அவரை அறியதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இருக்கின்றன பல ஆச்சரியங்கள். அவை அடுத்தடுத்து உங்களுக்காக மலரும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.